ऊ बाँधी नि तै छिन् क्या बाँधी बाँधी रहेछन् ऊ அது தெரியுது பாத்தீங்களா அதுதான் என்ட்ரி இப்போ வந்து இங்கே கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடக்குது இங்கே என்ன கல்ச்சுரல் ஆக்டிவிட்டின்னு தெரியல பட் ஆனால் இங்கே மென் அண்ட் உமன் சேர்ந்து இங்கே நிறைய பேர் ஸ்வாட் வச்சு விளாடுறாங்க பாருங்கள் சிலம்பாட்டம்லாம் நடக்குது பாருங்க என்ன சிலம்பான்னு தெரியல ரொம்ப சுத்தம் தெரியாம சுத்துறாருடா
அண்ட் ஐம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கியான ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லிமிட்டடான ஆக்டிவிட்டீஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அதில் ஒன் ஆஃப் தி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் காட்டிட்டோம். ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் கல்ச்சுரல் இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலர் கலைகள் இருந்துச்சு. அது என்ன கலைகள்னு எனக்கே கிளியராக தெரியல, பட் ஆனால் நான் அதை கேட்டு விசாரித்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒரு சிலர் ஷாப்ஸ்லாம் இருந்தது, அந்த ஷாப்ஸில் என்னென்ன விற்றாங்கன்ட்டு சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு சிலர் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம். அண்ட் அது வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விசிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். போகிற வழியில் ஒரு சிலர் ஷார்ட்ஸ் கிடைக்கும், ஸோ அதை பார்த்து போடுறேன். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வந்தனால ஸோ நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே போகிறேன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் bye guys, see you. And guys, we are in the dawn time. பசங்கள்லாம் திருவிழா முடிச்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ட் நடுவில் வந்த வழியிலே கிளம்பிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஃபன்னாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. நான் அவங்க நேபாளி பையன் வந்துட்டேன். அங்கே கொஞ்சம் இப்போ வாக்கிங் ஆன் ஆர் வே டு ஹோம். ஸோ பசங்கள்லாம் பார்த்துட்டு திருவிழாவை கொண்டாடிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் லெஸ் ஃபன் ஆயிடுச்சு. நேபாளி பையன் நான் உங்க நேபாளி பையன் பார்த்தீங்களா? சாப்பிட்டீங்களா வந்து? சாப்பிட்டீங்களா வந்து? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா வந்து? பாத்தீங்களா, இங்க ஒரு தாத்தா கிடைச்சிட்டாரு, நல்லா தமிழ் பேசுறாரு. வாங்க தாத்தா வாங்க. தம்பி நீ ஏன் சொல்லுறீங்களா? எந்த ஒரு தாத்தா? நான் கணத்தூர் இருந்தா பாபா. கணத்தூரா? ஆமா. அப்படியா? ஆமா. இங்க எங்க இருக்கீங்க? எப்போதான் நான் வீட்லயே இருக்கீங்களாப்பா? நீ பேசிட்டு இருக்கீங்களாப்பா? எந்த ஊரு? இந்த ஊர். எந்த ஊரு? எப்போ இந்த ஊருக்கு வேற நாடக ஊர். இந்த ஊர்ல எங்க? இந்த ஊரு ராமச்சூர் இருக்குப்பா. ராமச்சூரா? ஓகே. நான் தமிழ் வேற லெவல் தாத்தா. நீங்க வேற லெவல் தாத்தா. ஆமா தாத்தா, எனக்கு தான் தெரியும் நினைச்சேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. வேற லெவல் தாத்தா, வேற ரகம். நீங்க டாக்கா டோப்பி போட்ட தாத்தா நீங்க. இதோ பாருங்க, நாங்க வந்த பிரிட்ஜில் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு காக்கா கூட காணோம் பாட்டோம். இவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த பள்ளத்துல இறங்கி போறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதே நாங்க ஒழுங்காக செருப்பு போடலன்னா வழுக்கி விட்டுருங்க. ஆனால் பார்த்து இறங்கணும். நம்ம ஊர்க்காரங்க கொஞ்சம் கவனித்து வரணும். வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பழகினால எங்களால் இறங்க முடியுது. ஆனால் மேடில் கொஞ்சம் கஷ்டம் அதே. ஸோ பாருங்கள், அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து நான் இப்போ போய் மறுபடியும் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். பேக் டு அவர் பிரிட்ஜ். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. அதுவும் ஆட்டிட்டு போயிட்டு இருக்கிறானுங்களே வெண்ண பசங்களா. விழுந்துரு வேண்டாடே, பொறுமையாக போங்கடா. பாருங்க யூலி